2015க்கு பின்னர் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகின்றோம் என்று அவர்களுக்கு ஆட்சியை பிடிக்க முடியாது. එනිසා රාජපක්ෂලා මාර්ග සිතියමක් කියලා කොහොමද බලය ගන්න කියලා. ஆகையினால் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு வரைபடத்தை வரைந்தார்கள். අන්න ඒක තමයි මුස්ලිම් ජනයාට එරෙහි ජාතිවාදී ව්‍යාපාරයක් පටන් ගත්තා. அந்த வரைபடம் தான் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இனவாதம் ஒன்றை கிளப்பி விட்டார்கள். අම්පාරේ කොත්තු හදනවා කිව්වා, කාපුවම වඳ වෙනවා කිව්වා. அம்பாரில் இருக்கின்றவர் கொத்து தயாரிக்கின்றார், அது கருத்தடை கொத்து என்று சொன்னார்கள். නැවත බලේ එන්න ජාතිවාදී වපුරන්න පටන් ගත්තා. அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இனவாதத்தை விதைத்தார்கள். මුස්ලිම් කඩවල වඳ ඇඳුම් මිකුණුනා කිව්වා. ඒ ඇඳුම් ඇඳාම වඳ වෙනවා කිව්වා. முஸ்லிம் கடைகளிலே விற்கப்படுகின்ற ஆடைகள் கருத்தடை ஆடைகள், அதனை நாங்கள் அணிந்தால் கருத்தடை ஏற்படும் என்று சொன்னார்கள். ජාතිවාදී විශ්වා. இவ்வாறு இனவாதத்தை கிளப்பி වඳ விட்டார்கள். දොස්තරලා ඉන්නවා කිව්වා. அதே போன்றுதான் கருத்தடை வைத்தியர்கள் இருக்கின்றார் சொன்னார்கள். සිංහල කාන්තාව වඳ කරනවා කිව්වා. சிங்கள பெண்களை அவர்கள் கடுத்தடைக்கு உள்ளாக்கினார் சொன்னார்கள். ජාතිවාදී විශ්වා. இவ்வாறு இனவாதத்தை கிளப்பி விட்டார்கள். අවුස්සලා 2019 ගෝඨාභය රාජපක්ෂ කිව්වා. இவ்வாறு கிளப்பி 2019 கோட்டாபே சொன்னார், ජාතිය බේරගන්න, எங்களது இனத்தை பாதுகாப்பதற்காக, ආගම බේරගන්න மதத்தை பாதுகாப்பதற்காக ගෝඨාභය දිනවන්න කිව්වා. கோட்டாபே வெற்றி பெற வைப்போம் என்று சொன்னார்கள். සිංහල ජනතාව පොදි බැඳලා දිනෙව්වා. இவ்வாறு சிங்கள மக்கள் அவ்வாறே அவர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வெற்றி பெற வைத்தார்கள். දැන් ඒ පොහට්ටුව කෝ? இப்பொழுது அந்த மொட்டு எங்கே? ඒ පොහට්ටුව තමයි அந்த மொட்டு தான் කොවිඩ් වසංගත වෙලාවේදී கோவிட் எங்களுடைய நோய் வருகின்ற பொழுது, කොවිඩ් වසංගත වෙලාවේදී මුස්ලිම් මිනිස්සු මිය යනකොට கோவிட் நோய் வருகின்ற பொழுது, முஸ்லிம் மக்கள் இறக்கின்ற பொழுது භූමි දානය කරන්න දෙන්නේ නැතුව ආදාහනය කරා. அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்யாமல் எரித்தார்கள். කවුද ආණ්ඩුව පොහට්ටුව? யார் அரசாங்கம்? மொட்டுவின் அரசாங்கம். දැන් කොයි පොහට්ටුව? இப்பொழுது எங்கே அந்த மொட்டு? ඒ පොහට්ටුවේ බහුතරයක් ඉන්නේ දැන් රනිල් වික්‍රමසිංහ ගාව. அந்த மொட்டிலே அதிகமானவர் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவோடு එදා இருக்கிறார்கள். ජාතිවාදී වපුරපු පොහට්ටුව அன்று இனவாதத்தை விதைத்த மொட்டு, භූමි දානය කරන්න නැතුව ආදාහනය කරන්න කියලා තීන්දුව ගත්ත පොහට්ටුව நல்லடக்கம் செய்ய விடாமல் எரித்த மொட்டானது අද ඉන්න රනිල් වික්‍රමසිංහ ගාවනේ. இன்று இருப்பது ரணில் விக்ரமசிங்கவுடன். අද පොහට්ටුවේ නායකයා රනිල්, இன்று மொட்டின் தலைவர் யார் என்றால் ரணில். අනිත් කට්ටිය කා ගාවද ඉන්නේ? மற்றவர் யார் இருக்கின்றார்கள்? පොහට්ටුවේ සභාපති ජී.එල්. පීරිස්, மொட்டு கட்சியின் தலைவர் ஜி.எல். பீரிஸ். ජාතිවාදී වපුරුකට හිටපු කට්ටිය, அவர்கள் இனவாதத்தை விதைத்தவர்கள். මුස්ලිම් ජනතාව ආදාහනය කරන්න කියලා තීන්දුව ගන්නකොට කැබිනට් එකේ හිටපු ජී.එල්. පීරිස් කොහෙද ඉන්නේ? முஸ்லிம் மக்களுடைய உடல்களை எரிக்க வேண்டும் என்று முடிவு கண்ட பொழுது ஜிஎல் கேபினெட்ல இருந்தவர் எங்கே இருக்கின்றார்? සජිත් ප්‍රේමදාස ගාව. சதிக் பிரேமதாஸ் இருக்கிறார். මුස්ලිම් ජනතාව ආදාහනය කරන්න ඕන කියලා වැඩ කරනකොට ආණ්ඩුව හිටපු ඩලස් සලහපෙරම ඇමති අද කොහෙද ඉන්නේ? அதே போன்றுதான் முஸ்லிம் மக்களுடைய உடல்கள் எரிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன டலஸ் அழகப்பன் அப்பொழுது அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் ගාව. சதிக் பிரேமதாஸ் இருக்கிறார். ආදාහනය කරන්න ඕන කියලා මත හදපු නාලක ගොඩේවල අද කොහෙද ඉන්නේ? அதே போன்றுதான் முஸ்லிம்களுடைய உடல்களை எரிக்க வேண்டும் சொன்ன நாலக குடகேவா போன்றவர்கள் எங்கு இருக்கின்றார்? සජිත් ප්‍රේමදාස ගාව. சஜித் பிரேமதாஸ் இருக்கின்றார். මේ ඔක්කොම ඒ කියන්නේ ජාතිවාදී නඩ දේගොල්ලෝ ගාව ඉන්නේ. இவ்வாறு இனவாதத்தை விதைத்தவர்கள் எல்லாம் அவர்களோடு இருக்கின்றார்கள். ඒ නිසා ඔබ රනිල් දිහා බැලුවොත් ஆகையினால் நீங்கள் ரணிலை பார்த்தாலும் පොට්ටුවේ පළුවක් එතන. அந்த இடத்திலே மொட்டின் ஒரு இலை இருக்கின்றது. සජිත් දිහා බැලුවොත් சஜித்தை பார்த்தாலும் අර ජාතිවාදී වපුරු පොට්ටුවේ කණ්ඩායම සජිත් ගාව. இனவாதத்தை விதைத்த அந்த கூட்டம் சஜித்தோடு இருக்கின்றது. අන්නේ ජාතිවාදයට නොවැටුණු இவ்வாறு இனவாதத்துக்கு வீழாத, ඒ ජාතිවාදී මඩ ගොහරුවෙන් නොගිලුණු இந்த இனவாத சேரிலே வீழாத එකම ව්‍යාපාරය ஒரே ஒரு செயற்திட்டம் ජාතික ජනබලවේගය විතරයි. தேசிய மக்கள் சக்தி மாத்திரம்தான். කවුද තෝරගන්නේ? யாரை தேர்ந்தெடுப்பது? මම අහන තමුන්වහන්සේලාන් කවුද තෝරගන්නේ? நான் உங்களிடம் கேட்கிறேன், யாரை நீங்கள் தேர்ந்தெடுப்பது? තෝරගන්න ඕන ජාතික ජනබලවේගය. தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் தேசிய மக்கள் சக்தியை. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரம் இல்லாமல் අපේ දේශපාලන කැත සූදුවක් තියෙනවා. எங்களுடைய அரசியலானது மிகவும் மோசமான சூதாக இருக்கின்றது. එහෙට පනිනවා මෙහෙට පනිනවා. அங்கால் பாய்கின்றார்கள், இங்கால பாய்கின்றார்கள். එහෙන් ගන්නවා මෙහෙන් ගන්නවා. அந்த பக்கம் எடுக்கின்றார்கள், இந்த பக்கம் எடுக்கின்றார்கள். දැන් අතවුල කොයි පැත්තේද? இப்ப அதாவுல இந்த பக்கம். මොකද්ද වෙලා තියෙන්නේ මේ? என்ன நடந்திருக்கு? මේ එහෙට මෙහෙට පනින දේශපාලන නතර කරන්න ඕනේ නැද්ද? அங்கு இங்கு பாய்கின்ற அரசியலை நாங்கள் மாற்ற தேவையில்லையா? අපේ මරට විනාශයටපත් උනේ එහෙට මෙහෙට පනින දේශපාලනී. எங்களுடைய நாடு வீழ்ந்ததுக்கு ஒரு காரணம் இவ்வாறு அரசியல்வாதிகள் மாறி மாறி ஒவ்வொரு கட்சிக்கும் தாவிய விதம். මාසයකට කලින් පනිනවා ஒரு மாதத்துக்கு முதல் இயேசுவர், ඊළඟ මාසෙ පදා ගන්නවා.
அடுத்த மாதம் ஒன்று அவரை கட்டிப்பிடிச்சுக் கொள்வார். මොන දේශපාලනයක්ද මේක? என்ன அரசியல் இது? වෙනස් කරන්න ඕනේ නැද්ද? இதை மாற்ற தேவையில்லையா? ඕනේ නැද්ද වෙනස් කරන්න? தேவையில்லையா மாற்ற? වෙනස් කරන්න මේ පණින දේශපාලනය. இந்த பாய்கின்ற அரசியலை மாற்ற வேண்டும். දැන් අර ගීත නෝන බලන්නකෝ. இப்ப பாருங்க, கீதா நோனா பாருங்க. ගිය සතියේ කියනවා රනිල් තමයි টොප් කියනවා. போன கிழமை சொன்னார் ரணில் தான் நல்ல டொப்னு சொன்னார். මේ සතියේ කියනවා සජිත් තමයි টොප් කියනවා. இந்த வாரம் சொல்லுகிறார் சஜித் தான் டொப் என்கிறார். යන අයට ලැජ්ජත් නැහැ, ගන්න අයට ලැජ්ජත් නැහැ. போராக்களுக்கு வைக்கவும் இல்ல, எடுக்கிறாக்களுக்கு வைக்கவும் இல்ல. නතර කරන්න ඕනද මේ දේශපාලනය? இவ்வாறான அரசியலை நாங்கள் மாற்ற தேவையில்லையா? දැන් ඔයගොල්ලෝ බලන්නකෝ. චම්පික රණවක. இப்ப நீங்க பாருங்க, சம்பிக்க ரணவக. එයා තමයි බොදු බල සේනා වේදිකාවේ නැංග මහරගම. அவர்தான் புதுபலசேனா மகரகம மேடையில் ஏறியவர். දැන් ඒ චම්පික රණවක කාත් එක්කද? இப்போது அந்த சம்பிக்க ரணவக யாரோடு? සජිත් ප්‍රේමදාසත් එක්ක. சஜித் பிரேமதாசோடு. රිසාඩ් බදුද්දීන් ரிஷாட் பதுதீன் එයා සජිත් ප්‍රේමදාසත් එක්ක. அவரும் சஜித் பிரேமதாசோடு. මොකද වෙන්නේ දන්නවද? என்ன நடக்கும் தெரியுமா? සජිත් ප්‍රේමදාස නැගෙනහිරට එනකොට சஜித் பிரேமதாச கிழக்குக்கு வருகின்ற பொழுது හකීම් අරගෙන එනවා. ஹக்கிமை கூட்டி கொண்டு வருவார். චම්පික හංගලා ඉන්නේ. சம்பிக்கை ஒளித்து வைப்பார். චම්පිකේ කාවද? சம்பிக்கை வந்தார பே නැගෙනහිරට එනවද? கிழக்குக்கு வந்திருக்கிறாரா? නැගෙනහිර චම්පික හංගලා එනවා. கிழக்குக்கு சம்பிக்கையை ஒளிச்சு வச்சு போட்டு வருவார். මාතරට එනකොට மாத்தரைக்கு போகும்போது හකීම් හංගලා චම්පික අරගෙන එනවා. ஹக்கிமை ஒளித்து விட்டு சம்பிக்கை எடுத்து கொண்டு போவார். මොන දේශපාලනයක්ද මේක? என்ன அரசியல் இது? හොඳද එහෙම දේශපාලනේ? நல்ல அரசியலா இது? මන්නාරමට එනකොට மன்னாருக்கு போகின்ற பொழுது රිසාඩ් බදුද්දීන් අරගෙන එනවා. ரிஷாட் பதுனை கூட்டி கொண்டு போவார். චම්පික හංගලා යනවා. சம்பிக்கை ஒளித்து வைத்து விடுவார். ගාල්ලට එනකොට காலிக்கு போகின்ற பொழுது රිසාඩ් බදුද්දීන් හංගලා යනවා. ரிஷாட் பதுனை ஒளித்து வைத்து விடுவார். චම්පික අරගෙන එනවා. சம்பிக்கையை கூட்டி கொண்டு போவார். මොන දේශපාලනයක්ද මේ තියෙන්නේ? என்ன அரசியல் இது? ප්‍රතිපත්තියක් නැති දේශපාලනය. கொள்கை ரீதியான அரசியலா இது? අද இன்று උතුරට ගිහිලත් එක කතාවයි කියන්නේ. வடக்குக்கு சென்றும் ஒரு கதைதான் දකුණෙත් கூறுவது. එකම කතාව කියන. தெற்குக்கு சென்றாலும் ஒரே கதைதான். නැගෙනහිර ඇවිලත් එකම කතාව කියන. கிழக்குக்கு வந்தாலும் ஒரே கதைதான் එකම கதைக்கின்றன. ව්‍යාපාරයේ ජාතික ජනබලවේගය විතරයි. ஒரே ஒரு செயற்திட்டம், தேசிய மக்கள் சக்தி மாத்திரம்தான். අපි මේ සෙල්ලම நாங்கள் இந்த விளையாட்டை කොළ හංගලා ප්ලේ කරන්නේ නෑ. நாங்கள் பேப்பரை ஒளிச்சு வச்சு கொண்டு விளையாட மாட்டோம். ඒගොල්ලෝ කොළ හංගලා ගන්නේ. அவர்கள் கடதாசிகளை மறைத்து வைத்து චම්පික விளையாடுகிறார்கள். කොළේ හංගනවා නැගෙනහිරට. சம்பிகட பேப்பரை கிழக்குக்கு மறைப்பார். තිලංග සුමතිපාලේ කොළේ හංගනවා නැගෙනහිරට. திலங்க சுமதிப்பாட பேப்பரை மறைப்பார் கிழக்கிற்கு. දකුණට හකීම්ගේ කොළේ හංගනවා. රිසාඩ් தெற்குக்கு බදුද්දීන්ගේ කොළේ හංගනවා. தெற்குக்கு வருகின்ற பொழுதோ ஹக்கீமுடையும் ரிசார்ட் பவனுடைய பேப்பரை மறைத்து விடுவார்கள். මේක මැති මේගොල්ලෝ පරාද කරන්න. இதுவே போதும் இவர்களை தோற்கடிப்பதற்கு. ඒ නිසා මොකද කරන්න උනා? ஆகையினால் என்ன මේ செய்ய ඔක්කොම வேண்டும்? බලවත් අපි සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා හොඳ තීන්දුවක් ගන්න උනා. ஆகையினால் நாங்கள் செப்டம்பர் 21 ஒரு முடிவை எடுக்க வேண்டும். අපි එකතු වෙලා ආණ්ඩුව හදමු. நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அரசாங்கம் ஒன்று உருவாக்குவோம். තමුන්නාසල අපේ කෙරේ තියෙන විශ්වාස අපි රකින්නවා. நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். අපි මේ රට හදන්න පටන් ගන්නවා. நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்ப ஆரம்பிப்போம். සැප්තැම්බර් මාසේ 21 ඡන්දේ செப்டம்பர் 21 தேர்தல் අනිවාර්යෙන් ජයග්‍රහණය කරනවා. நிச்சயமாக வெற்றி பெறுவோம். 22 පාර්ලිමේන්තු විසිරු ආරිනවා. 22 பாராளுமன்றத்தை கலைப்போம். හරිද? சரியா? ඊට පස්සේ මාසෙකමාරක් වෙන පාර්ලිමේන්තු ඡන්දෙට அதன் பின்னர் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு. මේ රටේ ජනතාව සහතික වශයෙන්ම இந்த நாட்டில் உள்ள மக்கள் நிச்சயமாக මේ පාර්ලිමේන්තුන් ඉන්න 3න් 2ක් ගෙදර යවනවා. இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற 3/2 பங்கை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். යවන්න ඕනේ නැද්ද? இவர்களை அனுப்ப යවන්න தேவையில்லையா? ඕනේ නැද්ද? அனுப்ப தேவையில்லையா? මිරිස් කුඩු ගේන മന്ത്രിවරු ඉන්නවා. கொச்சிகாதூள் கொண்டு வர அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். පී අරගෙන එන മന്ത്രിවරු ඉන්නවා. கத்தி எடுத்து கொண்டு வருகின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். පොත් වලින් එහෙට මෙහෙට ගහගන්න மന്ത്രிවරු ඉන්නවා. புத்தகத்திலே அங்காலங்களை வீசுகின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். බාර් පර්මිට් එකට පැත්ත මාරු කරන மന്ത്രிවරු ඉන්නවා. பார் பெர்மிட் எடுப்பதற்காக அவருடைய பக்கத்தை மாறுகின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். සභාව මැද ගහගන්න மന്ത്രிවරු ඉන්නවා. அங்கே சபையின் மத்தியிலே அடித்துக் கொள்கின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். රත්නපුරේ මිනිස්සෙක් වෙඩි තියලා ඝාතනය කරලා එල්ලුම් ගාට නියමුණු மന്ത്രிවරු ඉන්නවා. ரத்னபுரியிலே ஒரு நபரை சுட்டு கொல்ல வைத்து அவர் சிறைக்கு சென்று அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். කප්පන් අරගෙන උසාවියේ දඬුවම් ලැබපු ප්‍රසන්න රණතුංගත් ඉන්නවා පාර්ලිමේන්තුවේ. கப்பம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்ட பிரசன்ன ரணத்துங்கம் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். එහෙට මෙහෙට පන්න ගොඩක් අය ඉන්නවා. அங்கு இங்கு பாய்ந்த நிறைய பேர் இருக்கின்றார்கள். පිරිසිදු කරන්න ඕනේ නැද්ද මේ පාර්ලිමේන්තුව? இதனை நாங்கள் சுத்தப்படுத்த தேவையில்லை. இந்த பாராளுமன்றத்தை ප්‍රතිපත්තියක් තියෙන මිනිස්සුන්ගෙන්
கொள்கை இருக்கின்ற மக்களிடத்திலே, හොරකම් නොකරන මිනිසුන්ගෙන්, களவெடுக்காத மக்களிடத்திலே, අවංක මිනිසුන්ගෙන් உண்மையான மக்களை கொண்டவர்களாக මේ පාර්ලිමේන්තු පුරවන්න ඕන. இந்த பாராளுமன்றத்தை நாங்கள் நிரப்ப வேண்டும். ලෑස්තිද? நீங்கள் தயாரா இதுக்கு? එවන්න. අන්න ඊට පස්සේ අපි හදනවා කැබිනට් මණ්ඩලය. அதன் பின்னர் நாங்கள் ஒரு அமைச்சரவை உருவாக்குவோம். අපි රටට වැදගත් තීන්දුව කීපයක් ගන්නවා. நாங்கள் நாட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற முடிவுகள் பலவற்றை எடுப்போம். මේ දේශපාලකයන් මේ ඔක්කොම බෙදා ගන්න. இந்த அரசியல்வாதிகளுக்கு அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல, අපි එන්නේ අත්තරින්ද. நாங்கள் வருவது கைவிடுவதற்காக. ඔයගොල්ලෝ දන්නවද පහුගිය කාලේ තෙල් ගණන් ගියා. உங்களுக்கு தெரியுமா, கடந்த காலங்களில் பெட்ரோல் விலையெல்லாம் கூடிருச்சு. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුගේ මාස ඉන්ධන දීමනාව රුපියල් ලක්ෂකින් වැඩි කරා. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மாதாந்த எரிபொருள் செலவை 1 லட்சமாக உயர்த்தினார்கள். රුපියල් ලක්ෂයකින් 1 லட்சமாக. අපි විතරයි ගත්තේ නැත්තේ. நாங்கள் மாத்திரம்தான் அதனை எடுக்கவில்லை. තෙල් පෝලිං හැදුනා. எங்களுக்கு எரிபொருள் போலின் இருந்தது. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට වෙනම සෙඩ් එකක් වෙන් කරා තෙල් ගා ගන්න පෝලිං නැතුව. பாராளுமன்ற உறுப்பினருக்கு போலிலே நிக்காமல் தனியாக ஒரு செட்டை உருவாக்கினார்கள். අපි ඒ සෙඩ් වලින් තෙල් ගහගත්තේ නෑ. நாங்கள் அந்த செட்டிலே சென்று பெட்ரோல் அடிக்கவில்லை, எரிபொருள் அடிக்கவில்லை. එහෙම අය නෙවෙයි දෝනා. அவ்வாறவர்கள் எங்களுக்கு தேவையில்லையா? අද බයිසිකලයක් ගේන්න දෙන්නේ. இந்த ஒரு பைசிக்கிளை கொண்டு வர விட ත්‍රිවිල් එකක් மாட்டார்கள். ගේන්න දෙන්නේ. 3 வீலர் கொண்டு வர முடியாது. පොඩි කාර් එකක් ගේන්න දෙන්නේ. சின்ன ஒரு காரையும் எங்களுக்கு இறக்க முடியாது. හැබැයි රනිල් වික්‍රමසිංහම්බලා මරික්කාර් කියනවා. ஆனால் ரணிக்கமை சந்தித்து மரிக்கார் சொல்கிறார், කාර් පර්මිට් දෙන්නලු. கார் பெர்மிட் தாருங்கள் என்று கேட்கிறார். நீங்க கண்டிருப்பீங்க தானே? ඉතින් ඒගොල්ලෝ බෙදා ගන්න එන්නේ. அவர்கள் தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளத்தான் இருக்கிறார்கள். අපි ආණ්ඩුවක් හදනවා. நாங்கள் ஒரு அரசை உருவாக்குவோம். බෙදා ගන්න නෙමෙයි අත්තරින්ද. நாங்கள் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல, அண்ணா கேபினட் கைவிடுவதற்காக. අන්න කැබිනට් මණ්ඩලයේ තීන්දුව. இவ்வாறுதான் எங்களுடைய அமைச்சரவையின் முடிவு. එක முதலாவது, මන්ත්‍රීවරුන්ගේ විශ්‍රාමයට පහෝසි. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியம் இல்லாமலாக்கப்படும். හොඳද? நல்லது அது? හොඳ නැද්ද? நல்லமில்லையா அது? නල්ලම්. நல்லதானே? පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට දෙන වාහන පර්මිට් අහෝසි කරනවා. அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்குகின்ற வாகன பெர்மிட்டை இல்லாமல் செய்வோம். ඇමතිවරු 25යි. அமைச்சர்கள் ஆக கூடுதலாக 25 பேர் தான். රාජ්‍ය ඇමතිවරුන්ට ජාතියක් නැත. அங்கே ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் என்கின்ற ஒரு பதவி இல்லை. නියෝජ්‍ය ඇමතිවරුන්ට සරිලන ප්‍රමාණය. பிரதி அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு சமனான தொகையாக இருப்பார்கள். ඇමතිවරුන්ගේ පිටිපස්සේ වාහන 7-8 යන්න තහනම්. அமைச்சர்களுக்கு பின்னால் 7-8 வாகனங்கள் செல்ல முடியாது. ඇමතිවරුන්ට ආණ්ඩුවෙන් ගෙවල් දෙන්නේ නැත. அமைச்சர்களுக்கு அரசாங்கத்தினால் வீடு வழங்கப்படாது. ඇමතිවරුන්ගේ ගෙදර ලයිට් බිල වතුර බිල ආණ්ඩුවෙන් ගෙවන්නේ නැත. அமைச்சர்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற லைட் பில், தண்ணி பில் அரசாங்கம் கட்டாது. ජනාධිපතිවරයාගේ විශ්‍රාමයටපත් අහෝසි. அதே போன்றுதான் ஜனாதிபதியுடைய ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும். හිටපු ජනාධිපතිවරු බලා ගන්න එක නතර කරනවා. முன்னாள் ஜனாதிபதிகளை பார்த்துக் கொள்வது நிறுத்தப்படும். ජනාධිපතිවරු රට පුරා මන්දිර තියෙනවා. ஜனாதிபதிக்காக நாடு முழுவதும் மந்திரம் இருக்கின்றது. ඒ மந்திரம் මන්දිර ඔක්කොම අයින් කරනවා. இந்த இடங்களை எல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம். මන්ත්‍රීවරයෙකුට ඇමතිවරයෙකුට ආරක්ෂාව ඕනනම් பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சருக்கு பாதுகாப்பு தேவையாக இருந்தால், ආරක්ෂාව පිළිබඳ තරජනයක් තිබුණොත් විතරක් பாதுகாப்பு தொடர்பான அவருக்கு ஏதாவது இருந்தால் மாத்திரம்தான் පොලිසිය මහතුරු දෙනවා. போலீஸ் ஐயாமாரை வழங்குவோம். ඇමතිගේ කාර් එකේ දොර අරින්න, அமைச்சருடைய காருடைய கதவை திறப்பதற்கு, නෝනට කුඩේ අල්ලන්න அவருடைய வைப்புக்கு குடைய දෙන්නේ பிடிக்கிறதுக்கு නැහැ පොලිසිය. இதற்காக போலீஸ் தர மாட்டோம். හදන්න ඕන නැදම රටක්. இவ்வாறு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப தேவையில்லையா? මම අවුරුදු 24ක් පාර්ලිමේන්තුවේ நான் 24 வருடங்களாக பாராளுமன்றத்தில் இருக்கிறேன். කවදාවත් පොලිසිය මාත් එක්ක ආරක්ෂාවට ගත්තේ නැහැ. ஒரு நாளும் போலீஸ் உத்தியோகத்தை நான் பாதுகாப்புக்காக எடுக்கவில்லை. පොලිසිය රටේ ආරක්ෂාව හදන්න. போலீஸ் இருக்கிறது இருக்கின்றால் நாட்டின் பாதுகாப்பை පොලිසිය பலப்படுத்துவதற்காக, ජනතාවගේ ආරක්ෂාව හදන්න. பொதுமக்களுடைய பாதுகாப்பத்தை பலப்படுத்துவதற்காக தான். ඒතර අපිට ආරක්ෂාව වෙනවා. அப்பொழுது நாங்களும் பாதுகாத்து பட்டுக் கொள்வோம். මේගොල්ලෝ එහෙම නෙවෙයි කරන්නේ. இவர்கள் இவ்வாறு செய்யவில்லை. රටේ ආරක්ෂාව නැති කරලා நாட்டின் பாதுகாப்பை இல்லாமல் செய்து ඒගොල්ලෝ ආරක්ෂාවට පොලිසිය ගන්නවා. அவர்களுடைய பாதுகாப்புக்காக போலீஸ் எடுத்துக் අපි கொள்கிறார்கள். එහෙම නෙවෙයි කරන්නේ. நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம். රටේ නීති හා සාමය රකින්නවා. எங்களுடைய நாட்டிலே சட்டத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்போம். අද අපේ රටේ පැතිරලා මේ මත්කුඩු මද්ද්‍රව්‍ය තියෙනවා. எங்களது நாட்டிலே இப்பொழுது நாங்கள் பாருகின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்ற சாதாரணமாக சொல்லுகின்ற அந்த குடு இப்பொழுது நாட்டிலே நிறைய வியாபித்திருக்கின்றது. මීට අවුරුදු 10ක 15කට කලින් මේ තිබ්බද කුඩු? இந்த நாட்டிலே 10-15 வருடங்கள் மூலம் இவ்வாறு எங்கள் நாட்டிலே குடு இருந்ததா? මේ ඔක්කොම ගෙන දේශපාලකයෝ. இது அனைத்தையும் கொண்டு வருவது அரசியல்வாதிகள். තමුන්නාන්සලා දන්නවා. உங்களுக்கு தெரியும், කොළඹ දිස්ත්‍රික්කේ മന്ത്രി කෙනෙක් අහුණා.
වෑන් එකේ කුඩු කිලෝ 8ක් තිබ්බ ජීප් එකේ. கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அம்புட்டார் அவருடைய